திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதெல்லாமே சினிமாவில் சொல்ற மாதிரி எல்லாமே தேவையில்லாத ஆணிகள் தான். ஏனென்றால் தமிழகத்திலே இன்று சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீதான தாக்குதல் என்பது தமிழகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. விலைவாசி உயர்வு, குறிப்பாக மின்கட்டண உயர்வு, பால் கட்டணம், சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம், எதை தொட்டாலும் அது மின்சாரத்தை போல ஷாக் அடிக்கின்ற நிலைமைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தமிழகத்தை தள்ளி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளில் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக மத்திய பட்ஜெட்டு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டை புறக்கணிச்சாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கமான அரசியலை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். மத்திய பட்ஜெட்டிலே எல்லா மாநிலங்களுடைய பெயர்களை சொல்வதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது, அது அவசியமும் அல்ல. ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு பட்ஜெட் கொடுக்கின்ற பொழுது எல்லா மாவட்டங்களுடைய பெயர்களையும் மாநில அரசு சொல்வதில்லை. ஒரு திட்டம் அறிவிக்கப்படுகிறது என்றால் அந்த திட்டத்திற்கு யார் அதற்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கு மாநில வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல் அந்த திட்டத்தை அமல்படுத்துவதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை. அதைத்தான் பட்ஜெட் சொல்லும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு திட்டத்தில் பட்ஜெட்டில் கூறினால் அது தமிழ்நாட்டு விவசாயிக்கும் 6000 தான், ஆந்திராவில் இருக்கிற விவசாயிக்கு 6000 தான், மகாராஷ்டிராவில் இருக்கிற விவசாயிக்கும் 6000 தான். இதுல எங்கேயும் வேறுபாடு கிடையாது. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லா மாநிலத்திற்கும் சென்று சேர்கிறது. ஒரு சில மாநிலங்கள்ல ஒரு சில குறிப்பிட்ட பிரிவுகள் இருக்கும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் தொழில் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் தான் அதிகம். சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டங்களில் பெரும்பாலான திட்டங்கள் தமிழகத்திற்கு அதிகமாக பலன் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக விவசாயிகள் இருக்கலாம் அல்லது இயற்கை விவசாயிகள் அதிகமா இருக்கலாம். உதாரணத்துக்கு சிக்கிம் மாநிலம் முழுமையாக இயற்கை விவசாயத்திற்கு மாறிய மாநிலம். அங்க இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு அரசு ஒரு மானியம் கொடுக்குதுன்னு சொன்னா சிக்கிம் மாநில விவசாயிகளுக்கு அது அதிகமா கிடைக்கும். ஏனென்றால் முழுமையாக இயற்கை விவசாயத்திற்கு மாறிய மாநிலம். இந்த மாதிரி எந்த ஒரு திட்டமும் எந்த ஒரு மாநிலத்திற்கு என்று வித்தியாசம் இல்லாமல் மத்திய அரசினுடைய அத்தனை திட்டங்களும் அத்தனை மக்களுக்கும் சென்று சேரும். இங்கு திமுக செய்து கொண்டிருப்பது மடை மாற்றுகின்ற அரசியல், திசை திருப்புகின்ற அரசியல்.